ஆக்ட்ரஸ் தேவயானி மேம் ரொம்பவே ஃபேமஸான ஒரு நடிகை. எல்லாருக்குமே தெரிஞ்ச பரிச்சயமான ஒரு நபர். இவங்க ரீசெண்டாக ஒரு ஈவெண்ட்டில் மியூசிக் டைரக்டர் சாய் அபியங்கர் கிட்ட வந்து ஒரு விஷயத்தை பகிர்ந்திருக்காங்க. அதாவது உங்களுடைய அப்பா அம்மாவுடைய கிரேட்டஸ்ட் ஃபேன்ஸ் நாங்கள். இப்போது உங்களுடைய பாடல்களுக்கும் நாங்கள் வந்து ஒரு மிகப்பெரிய ஃபேன். என்னுடைய பொண்ணு இனியா ரொம்பவே நல்லா பாடுவா. உங்களுடைய மியூசிக் கம்போசிஷனில் இனியாவுக்கு ஏதாவது ஒரு சான்ஸ் கிடைச்சா, ஆப்பர்ச்சுனிட்டி கிடைச்சா கொடுங்க. ஷீ வில் டூ தி பெஸ்ட் அப்படின்ற மாதிரி ஒரு வாய்ப்பு மாதிரியே வந்து கேட்டிருக்காங்க. ஸோ இது சோஷியல் மீடியாவில் நிறையா வந்து பரவிக்கிட்டு இருக்கு. ஆக்சுவலாக இனியா வந்து ஜீ தமிழ் சரிகமபல வந்து ஒரு கண்டஸ்டண்ட்டாக கலந்துக்கிட்டு பாடினாங்க. அப்போ எல்லார்கிட்ட இருந்த ஒரே விஷயம் என்னன்னா, தேவயானி மேடம் மாதிரி ஒரு பெரிய ஆக்ட்ரஸோடைய பொண்ணு டைரெக்டாகவே வந்து ஒரு மியூசிக் டைரக்டர் கிட்ட போயிட்டு வாய்ப்புன்னு வந்து கேட்கலாம். பட் ஆனால் அவங்க முறையாக ஒரு போட்டியில் வந்து இனியாவே வந்து கலந்துக்கிட்டு அதிலிருந்து மேலே ஏறி வரணும் அப்படின்னு வந்து ஒரு முயற்சி வந்து கொடுக்குறாங்க. நிஜமாலுமே ஹேட்ஸ் ஆஃப் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருந்தாங்க. பட் ஆனால் இதெல்லாம் பண்ணிவிட்டு ஒரு ஈவெண்ட்டில் ஒரு வாய்ப்பு சான்ஸுன்னு வந்து கிடைக்கக்குள்ள அதை வந்து யூஸ் பண்ணிக்கிற விதத்தில் வந்துட்டு இவங்க வந்து யூஸ் பண்ணிக்கிட்டாங்களே. இந்த மாதிரி வந்து அவங்க வந்து சாய் அபியங்கர் வந்து வாய்ப்பு கொடுக்கல, அதெல்லாம் வந்து ரெண்டாவது பட்சம். பட் ஆனால் இந்த மாதிரி ஒரு ஸ்டாருடைய கிட்டுன்றதால வந்து வாய்ப்பு கேட்குறாங்களே, இது வந்து சரியா தவறா அப்படின்ற மாதிரி கலவையான விமர்சனங்கள்லாம் ரசிகர்கள் மத்தியில் போய்கிட்டு இருக்கு. இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? உங்களுடைய கருத்து என்ன அப்படின்றத கீழே உள்ள கமெண்ட் பாக்ஸில் குறிப்பிட்டு சொல்லுங்கள். மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிவிடுங்க.